வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ராலஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சூப்பர் சூப்பர் ஐயா. கடந்த சீரீஸ்ல நல்லா சூப்பரா போயிருந்தது. நிறைய பேருக்கு இந்த தெளிவான விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த தசாபதிகளை பத்தி சொல்லுங்க. நான் மெயினா பிளே பண்ற ரோலே அதுதான் பிளே பண்ணுது. ஸோ தசாபதிகளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா 12 லக்னத்தை வச்சு தசாபதிகளை வச்சு ஒட்டுக்கா பேசலாம்னு இருக்கோம். ஸோ 12 லக்னக்காரர்களுக்கும் இந்த சூரிய தசை எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தசாபுக்திகள்னு சொல்றது ஒண்ணுமான ஒரு துல்லியமான பலனுக்குள்ள நோக்கி நீங்க போறீங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம பழைய இதுல எல்லாம் பார்த்தோம், பழைய எபிசோட்ஸ் கொடுத்தோம். ராசி அடிப்படையில ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தோம். ராகு கேது குரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பயிற்சி பலனை ஒரு ராசிக்கு எப்படி பார்த்தோம். அது என்னதான் நீங்க எவ்வளவு துல்லியமா சொன்னாலும் அது பொது பலன் தான். ஏன்னா அது தசாபுக்திகள் கிடையாது. அது கோச்சார அடிப்படையில், கோச்சாரம்னா என்ன, டிரான்சிட் அஸ்ட்ராலஜி. பேச பேச பிளானட் மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த அடிப்படையில நீங்க பிறந்த ராசியை பொறுத்து வருது. இப்ப ராசிங்கிறதே ஒரு ஜென்ரல் தான். இப்போ ஒரு 30 டிகிரி சேர்ந்ததுதான் ஒரு ராசி. அதுல கிட்டத்தட்ட 2.25 நட்சத்திரம் இருக்குது. ஒரு 2.25 நாள் ஒரு ராசியை கவர் பண்ணுது. இப்போ ஒரு 13ஆம் தேதி பிறக்கிற குழந்தையும் மிதுன ராசியா இருக்கலாம், 15ஆம் தேதி மதியானம் வரைக்கும் மிதுன ராசியா இருக்கலாம். ஒரு 2.25 வருஷம், 2.25 நாட்களுக்கு அந்த ராசிங்கிறப்ப அது எவ்வளவு ஜென்ரல். எத்தனை லட்சம் மக்கள் பிறந்திருப்பாங்க, எத்தனை குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன் கொடுக்க போகுதா? இல்ல. கடவுள் ஒருத்தர் கர்மா அப்படி செயல்படுற மாதிரி அவ்வளவு ஜென்ரலா கொடுக்கல, நம்ம யூனிக்கா தான் கொடுத்துருக்கிறார். ஸோ அப்படி யூனிக்கா வேணுமே சார் அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விக்கு அருமையான விஷயம். லக்ன அடிப்படையில தான் நம்ம பார்த்தாகணும் தசாபுக்திகளுக்கு. ஸோ தசாபுக்திகள் போகும் பொழுது நம்ம அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம் வருகிறது அப்படிங்கிற விஷயம் வந்தது. ஆதிபத்தியம் தான் மிக மிக முக்கியமானது. ஆதிபத்தியம்னா என்ன சார்? லக்னம் தான் முதல் ஆதிபத்தியம், முதல் வீடு. அடுத்த 30 டிகிரி குடும்பம், வாக்கு, தனம். அடுத்த 30 டிகிரி, அதாவது 60 டிகிரில இருந்து 90 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராசி எந்த ராசியா வருதோ, நீங்க சிம்ம லக்னமா இருந்ததுன்னா அது துலாம் ராசியா வரும். அது நம்ம ராசின்னு சொல்றது இல்ல, வீடுன்னு சொல்றோம். ஏன் சார் ராசியை வீடா மாத்துறீங்க அப்படின்னா, எப்போ ஒரு லக்ன அடிப்படையில ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ, நீங்க ராசின்னு பேசக்கூடாது. ராசினா சந்திரன் இருக்கும் வீடு தான். எத்தனாவது வீடுன்னு தான் பேசணும். அல்லது பாவம், இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா கிருஷ்ணமூர்த்தி பதாப்தி பிரகாரம் போனோம்னா பாவம்னு சொல்லலாம். என்ன பாவம், என்ன வீடுங்கிறப்போ 3வது வீடு என்ன கொடுக்குது? தைரியத்தை கொடுக்குது, வீரியத்தை கொடுக்குது, இளைய சகோதர சகோதரியை கொடுக்குது. அதே மாதிரி 4வது என்ன கொடுக்குது? உயிர் கார்த்தம் ஆகிய தாயாரை குடிக்குது, வீடை குடிக்குது. உங்களுடைய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் விற்கக்கூடியது, வாங்கக்கூடியது, எல்லாமே கொடுக்கக்கூடிய அந்த இடம் 4ஆம் வீடு. 5ஆம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 6ஆம்ங்கிறது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, அடுத்தவங்க பணம் எல்லாமே கொடுக்குது. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுது அடுத்தவங்க மூலமா பெனிஃபிட், நல்லா இல்லைங்கிறப்ப அடுத்தவங்க மூலமா பிரச்சனை, அப்படி கொடுக்கும். 7ஆம்ங்கிறது கல்யாணம், திருமணம். 8ங்கிறது வெளிநாடு, ஒரு ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அடுத்தவங்க மூலமா பணம் வர்றது, ஆயில், அது மாதிரி கொடுக்கும். 9ங்கிறது பாக்கியம், 10ங்கிறது, 11ங்கிறது லாபம், 12ங்கிறது விரயம். இப்படிங்கிறப்போ நீங்க கேட்கறது சூரிய தசைக்கு எப்படி சார் இருக்கும், சூரிய தசையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, இந்த சூரியன் உங்க லக்னத்துக்கு எத்தனாவது ஆதிபத்தியம்? நான் சொன்னா 1, 2, 3, 12 வரைக்கும் எத்தனாவதா வருதுங்கிற பொறுத்து தான் வரும். இப்போ மேஷ லக்னத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷம். அது மேஷமே லக்னமா விழும்பொழுது முதல் வீடா வந்துருது உங்களுக்கு. ஸோ அப்படிங்க வரும்பொழுது மேஷத்துக்கு சூரியன் எத்தனாவது வீடு? சிம்மம் எத்தனாவது வீடு? சூரியனோட அதிபதி, சூரியனோட வீடு சிம்மம் 5வது. 5வதுங்கிறது ராஜயோகாதிபதியோட 5, 9 தான் ராஜயோகாதிபதி ஒரு லக்னத்துக்கு. ராஜயோகாதிபதி தான் நீங்க பேசுறீங்க. சூரிய திசை எப்போ ஒருத்தருக்கு மேஷ லக்னத்துக்கு வருதோ அவர் கொடுத்து வச்சவர். அந்த சூரியனே நல்லா இருக்கிறாருன்னா ரொம்ப சூப்பர். அது நல்லா இருக்காருங்க வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா 3 விஷயம்: திக்பலம், திருக்பலம், திருக்பலம். அதாவது ஸ்தானபலம். ஸ்தானபலங்கிறது ஆட்சி, உச்சம், நீச்சம்ங்கிறது சொல்றதுதான் ஸ்தானபலம். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தா திக்பலம், 4ஆம் இடத்துல இருந்தா நிஷ்பலம். திக்பலம் இலக்கர நிலை. அப்புறம் குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரனின் பார்வை புதனோட சேர்ந்துருக்குது. ஒரு குருவோட வீட்லயோ சுக்கிரனோட வீட்லயோ சூரியன் இருக்குதுன்னா திருக்பலம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா சுபத்துவம். புரியுதுங்களா? இந்த 3 பலம் இருந்து, அல்ல 3ல 1 இருந்து, 3ல 2 இருந்து, 3மே இருந்து அந்த சூரிய திசை மேஷ லக்னக்காரருக்கு நடக்கும் போயனா, அது எந்த வீட்டுல இருந்து நடக்குதோ அந்த வீட்டு பலன் மூலமாக யோகங்கள் வரும். சில பேர் சார் உங்களுக்கு யோகமே இல்லை சார், சூரியன்கிற ராஜயோகாதிபதி, ஆனா 8ல போய் மறைஞ்சிருச்சே சார், அப்படி இல்லை.
8ல மறைஞ்சா அந்த மறைமுகமா உங்களுக்கு வரும். எங்க ராஜயோக அதிபதி இருந்தாலும் ராஜயோக அதிபதி தான் இருக்கிற வீட்டில் போல் பலன் கொடுப்பா. இதே சூரியன் 6ல போயிருச்சு சார். சூரியன் வந்து யோகமான கிரகம் தான் உங்களுக்கு, ஆனா 6ல போயிருச்சே சார். என்ன பண்றதுன்னா அந்த 6ஆம் வீடு வழியே பலனை கொடுப்பார், யோகத்தை கொடுப்பார். 6ஆம் வீட்டுல என்ன சார் யோகம் இருக்க முடியும்? 6ஆம் வீடே வில்லங்கங்கிறீங்க, வம்பு வழக்கு நோய்ங்கிறீங்க, கடனுங்கிறீங்க. கடன் மூலமா நீ பெனிஃபிட் ஆவ. நீ கடன் வாங்கிடுவ, அடுத்தவன் பணம் கேட்க மாட்டான், கடன் கொடுத்தவன் செத்து போயிடுவான். அது சூரியன் வந்து திருக்பலத்தோட குரு சுக்கிரனோட சம்மந்தப்பட்டு நன்றாக இருக்கும் பொழுது, இதே சூரியன் சனியோட சேர்ந்துட்டார், சூரியன் ராகுவோட சேர்ந்துட்டார், சூரியன் செவ்வாயோட சேர்ந்தா கூட தப்பு இல்லை. ராகு கேது சனியோட சூரியன் ஒரு 15 டிகிரிக்குள்ள சேர்ந்துட்டார் அல்லது பார்வை பெற்று விட்டார். சூரிய திசை உங்களுக்கு யோகமான திசை தான். யாருக்கு? மேஷ லக்னத்துக்கு. வறுமையானால் கொடுக்கற மாதிரி கொடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் சோக கதையாக இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொன்னா மொத்தமா இருக்கிற 7 வருஷம், 7 வருஷம், 3.5 வருஷமா எடுத்துக்கலாம். 3 வருஷமா எடுத்துக்கலாம். நான் எப்படி அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு எந்த அர்த்தத்துல சொல்றேன்னா, தசாபுக்திகள் 7.5 வருஷம் கூட சொல்லாம ஒரு வாய்ப்பே சூரிய திசை ஸ்டார்ட் ஆகுறப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சுயபுக்தியிலேயே. அப்புறம் சூரியனுக்கு அப்புறம் சந்திரபுக்தி, செவ்வாபுக்தி, ராகுபுக்தி வரும் டைம்ல அப்படியே கொஞ்சம் டல்லாகி இது வில்லகத்துல போய் மாற்ற மாதிரி முடியும். எப்ப இருந்தா சூரிய தசநாதன் பாவத்துவமாக இருந்தால், ஸ்தானபடம் இழந்திருந்தால், சூரியனே வந்து துலாமுல நீச்சமா போய் சனியின் பார்வை பெற்று 7ஆம் இடத்துல சூரியன் 5ஆம் வீட்டு அதிபதி 7ல மேஷ லக்னத்துக்கு இருந்து சனி வந்து லக்னத்திலே இருந்து பார்த்து, அல்லது சனி சிம்பத்திலிருந்து 3ஆம் பார்வையா பார்த்து, அல்லது சனி வந்து கும்பத்திலிருந்து மகரத்திலிருந்து 10ஆம் பார்வையா பார்த்து சார் நல்லா வந்தது சார். அப்படியே ஆகிட்டு அப்புறம் சூரியனின் காரத்துவம் என்ன? அப்பா, தந்தையார், பித்திருக்காரகன் பாதிப்பு. அந்த டைம்ல சூரிய தசை வந்தோடனே எங்க அப்பா போய் பிரச்சனை ஆயிடுச்சு சார். அப்பா விஷயங்கள் சரியில்லை. அரசு விஷயத்துல கொஞ்சம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்கு சூரியன்ல அரசு தண்டனை, ஒரு அபராதம், ஒரு பிரச்சனை, ஒரு கெட்ட பேரு, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதே குரு ஒரு 3ஆம் இடத்துல மிதுனத்திலிருந்து குரு 5ஆம் பார்வையா பார்க்கிறார், மேஷ லக்னத்திலிருந்தே குரு பார்க்கிறார், அல்லது கும்பத்திலிருந்து 9ஆம் பார்வையா பார்க்கிறார். சூப்பர். அவர் ஏன்னா குருங்கிறவரு என்னதான் சுபகிரகமா இருந்தாலும் ஒரு ராஜயோக அதிபதியாகவும் இருக்கார் மேஷ லக்னத்துக்கு. ஸோ 2 விதமா வேலை செய்யும். ஸோ அப்படியே சூப்பரா எனக்கு ப்ரொமோஷன் ஆகி நான் தான் டைரக்டர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆகிட்டேன் சார். ஒரு சின்னதா ஒரு அரசியல் வாய்ப்பு வந்து அப்போ அரசியலில் போயிட்டேன் சார். அல்லது நல்லா பிஸ்னஸ்ல வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட், ஒரு அரசு கான்ட்ராக்ட், ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சது சார். எல்லாமே ஏன்னா சூரியனுங்கிறது அரசு அந்த காரகத்தையும் உள்ள மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்க, புரியுதுங்களா? அந்த காரகத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும், ஆதிபத்தியத்தையும் உள்ள மிக்ஸ் பண்ணிக்கணும், எந்த வீட்டுல இருந்து நடக்குதுங்கிறதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும், எந்த நட்சத்திரத்துல சூரியன் இப்ப துலாமுல இருந்தாருன்னா சித்திரையில இருக்காரா, சுவாதியில இருக்காரா, விசாகத்துல இருக்காரா? விசாகத்துல இருந்தா சூப்பர், ஏன்னா குருவின் சாரம். ராகுல இருந்தா ராகு நல்லா குருவோட சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னா சூப்பர், இல்ல ராகு சனியோட மாட்டி இருந்தாருன்னா பிரச்சனை. சித்திரையில இருக்காரா, சித்திரை வந்து செவ்வாய் லக்னாதிபதி சாரத்திலே இருக்கார், லக்னாதிபதி எப்படி இருக்கார் பொறுத்து நல்லா இருக்கும். சோ இதுதான். சோ ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 4ஆம் வீட்டு அதிபதி, லக்னாதிபதிக்கு நண்பர்கள் கிடையாது, அவர் ஒரு பகை பெற்ற கிரகம் தான். அவரோட சுமாரான பலன் தான் கொடுப்பார். மேஷ லக்ன அளவுக்கு கொடுக்கக்கூடிய பலம் வந்து ரிஷப லக்னத்துக்கு இல்ல. சோ என்ன பண்ணுவார், அது இருக்கும் வீட்டு மூலமா பலன் கொடுப்பார். முதலே சொன்ன மாதிரி என்ன சாரத்தில் இருக்கிற மூலமா பலன் கொடுப்பார். 4ஆம் இடம் வேலைகள் செய்வார். இடம், பொருள், வீடு, வண்டி, வாகனத்தை கொடுப்பார். தாயார் விஷயங்கள் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும். அரசு விஷயங்கள், அது மாதிரி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சூரியன் நல்லாவே 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறார். சூரியன் 10ஆம் இடம்னு என்னங்க, கும்பத்துல இருக்கார். கரெக்டா மிதுனத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து 9ஆம் பார்வையா பாக்குறார். சூரிய வருது சார், நீட்டா ஒரு நல்ல உயர்வு வந்தது பிசினஸ்ல, ஒரு நல்ல ஜம்ப் சார். சின்னதா வந்து சுக்கிர திசையில என்னோட லக்னாதிபதி திசையில டெக்ஸ்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நல்ல ஜம்ப் ஆகி நிறைய கிளைகள் போட்டு பிரான்ச்சைஸை கொண்டு போயிட்டேன். நல்லா டெவலப் ஆயிடுச்சு பிசினஸ்ல இருந்தா. இதே வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு, இடம், பொருள், ஏவல் பொறுத்து வேலை செய்யும். இதே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தானா சூரிய திசையில இருந்து சார் நல்லாவே அவங்க வந்து அடுத்த லெவல் போயிட்டான் சார். அருமையான எம்என்சி கம்பெனில ஜாப் கிடைச்சிது, ப்ராஜெக்ட் லீடர் ஆயிட்டான், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிட்டாரு. அது மாதிரி ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா என்னதான் சூரியன் வந்து ரிஷப லக்னத்துக்கு சுமாரான கிரகமா இருந்தாலும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார் இல்லையா, அதே வந்து 6ல நீச்சமா போயிட்டார். எங்க, துலாம்ல. சனியின் பார்வை பெறுகிறார். சூரிய தசை ஸ்டார்ட் ஆகனே பிரச்சனை சார். அப்பா வந்து திடீர் இது குடும்பமே நிலை குறைஞ்சு போய்விட்டது. சொத்து விரயமாயிருச்சு. 4ஆம் இடம் நீச்சமா போகுது இல்லையா, சொத்து ஒரு விற்க வேண்டியதா போச்சு சார். வித்து தான் அப்பா கடன் எல்லாம் அடைக்க வேண்டியதா போச்சு. ஒரே இழப்பு சார் அதுல அப்படிங்கிறது.
அதுதான். ஸோ என்ன சூரிய திசையா இருந்தாலும் இருக்கிற பொறுத்த இடம் வச்சு தான் நடக்கும். அடுத்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 3ஆம் வீட்டு அதிபதி, லக்னாதிபதிக்கு நண்பர். புதனும் சூரியனும் நண்பர்கள். ஸோ அப்படிங்கிறப்போ சூரியன் வந்து கண்டிப்பா வந்து மேஷ லக்ன அளவுக்கு கொடுக்கலினாலும் ரிஷப அளவுக்கு மேலதான் கொடுப்பார், ஓரளவுக்கு 2க்கு நடுவில் கொடுப்பார். சூரியன் அதே இடத்துல 10ஆம் இடத்துல மீனத்துல இருந்து குரு பார்வை இருக்கும்போது நல்ல பலனை கொடுப்பார். குருவோட வீட்டுல இருக்கும்போது நல்லா கொடுப்பார். அதே சமயத்துல சூரியன் 3ஆம் வீட்டு அதிபதி 6ல போயிட்டார். 6ல நட்பு வீடா இருந்தாலும் சூரியன் 6ல மறைக்கூடாது. ஒளி கிரகம் என்று சொல்லப்படுகிற சூரியன் சந்திரன் 6, 8, 12 மறையிறது ஒரு குறை தான். ஆனா ஒளி வந்து கொஞ்சம் தப்பா மிஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வில்லங்கமாகிறது, கொஞ்சம் பிரச்சனையே போயிட்டு இருக்கிறது, கடனாலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது, அது மாதிரி சூரிய திசைகள் கொடுக்கும். அப்பாவுக்கு வந்து சில விஷயங்கள், அப்பாவுக்கு பிராப்தங்கள் இல்லை, அப்பாவுக்கு வந்து ஒரு அவயோகத்துல போய் மாட்டிட்டாரு, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதே சமயத்துல சூரியன் வந்து நல்ல ஒரு 10ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். எங்க மேஷத்துல உச்சம் பெறும் பொழுது அரசியல்வாதிகள் மூலமாக நல்ல டெவலப்மெண்ட்டு, நல்ல ஒரு கவர்மெண்ட் ரெகக்னிஷனு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி துறையில நல்லா இருக்கு. அது குரு பார்வையில பெற்றுட்டாருன்னா அதிகமா பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய அது மாதிரி துறையில ஜெயிக்கும். 11ல உச்சம் பெறனால இப்ப அவங்க அந்த ஜாதகரோட அண்ணன், அதாவது அண்ணன் அக்கா, அவங்க கொஞ்சம் நல்ல ஒரு பதவியில நல்ல விஷயம். ஆமா, சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 11ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும். நீ செவ்வாய் நல்லா இருக்கணும். அதே சமயத்துல சூரியன் வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று குரு பார்வை அந்த திக்பலம் பெற்றிருக்கும் பொழுது, அந்த சூரிய தசையே வரும் பொழுது கண்டிப்பாக சகோதரர்கள் மூலமாக பெனிஃபிட்டு, நண்பர்கள் மூலமா பெனிஃபிட்டு, அரசியல்வாதிகள் நண்பர்களாக இருக்கக்கூடிய அவங்க மூலமா நமக்கு ஒரு பெனிஃபிட் அடைகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து கடக லக்னம். கடக லக்னத்துக்கு சூரியன் ரொம்ப நல்ல கிரகம். ஏன்னா லக்னாதிபதி ஆகிய சந்திரனுக்கு நட்பு கிரகம், 2ஆம் வீட்டு அதிபதி. இப்ப நிறைய கடக லக்னத்துக்கு சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கும், எங்க ரிஷபத்துல. கண்டிப்பா தனகாரகனே 11ஆம் இடத்துக்கு அப்புறம் நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கரியர்ல இருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் உள்ளவங்களா இருப்பாங்க, கோடி கோடியா சம்பாதிப்பாங்க. அதே சமயத்துல சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமும் பெறுகிறார், உச்சமும் பெறுகிறார். யாருக்கு? கடக லக்னத்துக்கு. அது ஒரு நல்லதுதான். குருவின் பார்வை பெறணும். குரு பார்வை பெறலினா எல்லாம் இருக்குது சார், ஆனா அவன் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது வந்து அந்த சூரிய திசை வரும்பொழுது நல்லா இருக்கும். கண்டிப்பா கடக லக்னத்துக்கு சூரியன் பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும். ஏன்னா சந்திரனும் சூரியனும் நம்ம நண்பர்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு நட்பு கிரகங்களாக இருக்கிறது, நல்லாவே நடக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப சூரியன் சிம்மத்திலேயே வலுவா இருந்தாலும் நல்லது, 3ஆம் இடத்துல இருந்தாலும் நட்பு வீடு தான், 4ஆம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் திக்பலம் பெறும் பொழுது அது நீச்ச பங்கம் ஆகுது, 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 6ஆம் இடத்துல இருந்தாலும் கடன் மூலமாக ஜெயிக்கிறது, 2ஆம் வீட்டு அதிபதியே கடையே கேஷ் ஃப்ளோ வடைய கடன் ரொட்டேஷன்லயே ஜெயிக்கிறது, அது மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிறதும் தப்பு இல்லை. 8ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2க்கு கனெக்ட் ஆகுது, சிம்மத்துக்கே கனெக்ட் ஆகுது. ஸோ அரசியல் சார்ந்த விஷயங்கள், மறைமுக இன்கம் விஷயங்கள் மூலமா ஜெயிக்கலாம். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல குருவோட வீட்டுல இருக்கிறது டாப்பு, 10ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம டாப்பு திக்பலம், 11 இருக்கிறது சூப்பர், 12 இருக்கிறது தான் கொஞ்சம் குறை. என்னதான் நட்பு வீட்டுல மிதுனத்துல இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதி 12 போறப்ப நிறைய சம்பாரிச்சு தான் நிறைய விரயம் பண்ணிட்டேன், நிக்கல சார், கையில நிக்கல, அந்த டைம்ல கொஞ்சம் விளையாண்டேன், சூரிய திசை வந்தது, நல்ல கேஷ் ஃப்ளோ வந்தது, அதே சமயத்துல எப்படி செலவாச்சுன்னு தெரியல, அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கதான் செய்கிறது. அடுத்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய நம்ம சிம்ம லக்னம் தான். அவங்களுக்கு சிம்ம லக்னத்துல சூரியன் ரொம்ப முக்கியம். ஏன்னா லக்னாதிபதி எப்படி இருக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. சூரியன் போய் 3ல நீச்சமா போய் சனியோட சம்மந்தப்பட்டாருன்னா முடிஞ்சது கதை. ஏன்னா லக்னாதிபதியே வந்து இழந்து வலு இழந்து திக்பலமும் இழந்து சனியோட சேரும் பொழுது வாழ்க்கையிலேயே சிரமப்பட்டு வாழ்க்கையே போராட்டமா வாழ்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஆயிரும். இதே சூரியன் வந்து 9ல உச்சம் பெற்றாலும் ஓரளவுக்கு ஒளி பிறந்த கிரகமாகிய குரு சுக்கிரன் தொடர்பு வரும். சூரியன் மட்டும் உச்சமாகி இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கோபக்காரனும் தன்மான ஒன்றும் இருப்பான், ரொம்ப ரோசமான காரனா இருப்பான். ஏன்னா மேஷத்துல லக்னாதிபதி இருக்கும் பொழுது தான் ஒன்று தன் ஒன்று இருக்கக்கூடிய, ஆனா அது குரு சம்மந்தப்படும் பொழுது, ஒரு சுக்கிரன் சம்மந்தப்படும் பொழுதுதான் வசதி வாய்ப்புகளுக்கு வந்து மிஞ்சும், நல்லா வரும். அதே சமயத்துல சூரியன் வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன் தான் கொடுப்பார். அந்த துலாமில் நீச்சமாகற மட்டும் இந்த நீச்ச பங்கம் இருக்கான்னு பார்க்கணும். மற்றபடி விருச்சகத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான விஷயம். ஏன் நம்ம ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவே பாத்தீங்கன்னா சிம்ம லக்னமா பிறந்து விருச்சகத்துல சூரியன் இருந்து விருச்சகத்தோட அதிபதியாகிய செவ்வாய் 6ல் மறைந்து உச்சம் பெறுகிறார். ஸோ ஒரு உச்சனோட வீட்டுல லக்னாதிபதி நட்பு வீடு, அதெல்லாம் வலு சேர்த்தது லக்னத்தை. அவரோட தீர்க்கமா இருக்கிறது, ஒரே துறையில ஜெயிக்கிறது, பிக்சட் மைண்டா இருக்கிறது, மோட்டிவேட்டடா இருக்கிறது, அதெல்லாம் எப்படி கொடுக்குறாருன்னா லக்னாதிபதி எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதி ராஜோக அதிபதியாக இருந்து அந்த ராஜோக அதிபதி மறைந்து உச்சம் பெறுவது அருமையான யோகம். அது சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார், சந்திரனோட சேர்ந்த மகர ராசியில. ஸோ அதெல்லாம் தான் ஜாதகரை தனித்துவப்படுத்துது. இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம லக்னமா இருந்து விருச்சகத்துல சூரியன் இருக்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க?
கோடிக்கணக்கில் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல அந்த டைம்ல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரா 6ஆம் இடத்துல, அது சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரா, அவருக்கு யோகமான அந்த குரு திசை வருதா, சனி கேதுவோட சேர்ந்திருக்காரா, சனி திசையே அவருக்கு சூப்பராக தான் இருந்தது. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு சனி சுமாரான கிரகமா இருந்தாலும் கேதுவோட சேர்ந்திருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் சூரியனோட விஷயங்கள் இருக்கு. சும்மா ஒரு வேர்டு ஆன்சர்ல சூரியன் இங்க இருந்தா இப்படி இருக்குன்னு சொல்லிட முடியாது. இத்தனை நுணுக்கங்கள் நிறைந்ததுதான் ஜோதிட சாஸ்திரம். அதே சமயத்துல 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, சிம்மத்தில் இருக்கிறது, அதாவது தனுசுல இருக்கிறது அருமையான விஷயம். குருவோட வீட்டுல இருக்கிறது. அதே குரு வந்து லக்னத்துல சிம்ம லக்னத்துல இருந்து, சூரியன் வந்து தனுசுல இருந்து 5-1 பரிவர்த்தனை ஆகக்கூடிய, சூரியனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறது டாப்பான யோகம். ஏன்னா 2 பேருமே நட்பு கிரகங்கள், 2 நட்பு கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகிறதே பெரிய விஷயம். அது 1-5ங்கிறது டாப் பிரில்லியன்ட் சொல்லும். அவர் துறையில அவர் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது யோகமான திசையாகிய சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு திசைகள்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன். ராகுவும் ஓரளவுக்கு சுபத்துவமா குருவின் பார்வையில ஓரளவுக்கு இருந்து, ராகுக்கு அப்புறம் குரு திசையெல்லாம் வந்ததுன்னா அவர்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. அது மாதிரி யோகங்கள் நிறைந்ததா இருக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சாலும் தப்பு இல்லை, ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பு இல்லை. ஓரளவுக்கு திருப்பலம் மட்டும் இருந்தா போதும். சனிய ராகு கேதுகளோட சேரக்கூடாது. 7ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னாதிபதியே பார்க்கிறார், லக்னத்தையே பார்க்கிறார். இப்ப ஈவன் ஒரு ஸ்டாலின் ஐயா அதோட பத்தி பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் 7ல சூரியன்றது லக்னத்தையே பார்க்குது. அரசு விஷயத்துல சிம்மத்தை பார்க்கறதுனால உண்மையுமே அவரு அந்த வாரிசா வருகிறார். ஸோ அதுவும் 7ஆம் இடத்துல இருந்து சிம்மத்தை பார்க்கும் பொழுது அது அருமையான ஒரு டாப்பான விஷயம்தான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாத்தீங்கன்னா மாசி மாதம் பிறக்கிற டைம் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்துல இருக்கும். ஸோ லக்னாதிபதி 8ல மறைஞ்சிருச்சுன்னு நீ பயப்படுவானா, அது குருவோட வீட்டுல தான் இருக்குது. குரு பார்வை பெற்றுக்கிறப்ப வெளிநாட்டுல போய் ஜெயிக்கிறது, அடுத்தவங்க ஒரு கூட்டு தொழில ஜெயிக்கிறது, வெளி மாநிலத்துல போய் ஜெயிக்கிறது, இந்த 8ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வேலை செய்யும். 9ஆம் இடத்துல உச்சம் பெறுவதும் நல்ல விஷயம் தான். ஒரு திக்பலம் பெறும்பொழுது நல்லது. 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுவது அருமையான விஷயம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல மிதுனத்துல இருக்கிறது டாப்பு. எல்லாத்துலயுமே லாப நோக்கோட தான் செயல்படுவார். ஏதோ ஒரு படத்துல சொல்லுவீங்க, நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு லாபம் இருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு நபரா இருப்பாரு. 12ஆம் இடத்துல இருந்தாலும் தப்பு இல்லை. 12ஆம் வீட்லயும் நட்பு வீட்டுல தான் இருக்கிறாரு. ஒரு குரு பார்வையோ ஒரு சுக்கரனோட சேர்க்கையோ இருந்துட்டா அதுவும் பாத்தீங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டு, வெளிநாடு தொடர்பு மூலமாக சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய ஜாதகங்கள் அப்படி நான் பார்த்துருக்கேன். ஸோ சிம்மத்துல சூரியன் வந்து ஒரு சிம்ம லக்னத்துக்கு சூரியன் வந்து ஒரு அருமையான ஒரு தச பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா தான் வரும். அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு சூரியன் பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டு அதிபதி விரையாதிபதியா வருவார். கொஞ்சம் ட்ரிக்கா தான் பார்க்கணும். என்னதான் கன்னி லக்னத்தோட அதிபதியாகிய புதனுக்கு அவர் நண்பரா இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாம வரார். ஸோ கரெக்டா சூரிய திசை வரும் பொழுது கொஞ்சம் விரயம் ஆகுறது, வெளிநாடு போகிறது. அவர் எந்த பாவத்தில் இருந்தாரோ அந்த பாவத்துல விரயம் பண்ணுவார். சூரியனே 7ஆம் வீட்டுல இருக்கிறாருன்னு வைங்க, திருமண ஸ்தானத்துல சூரிய திசை வருதுன்னு வைங்க, அந்த சூரியன் கொஞ்சம் பாவத்துவமா இருக்காருன்னு வைங்க, 12ஆம் வேலை பண்ணி திருமண விரயம் பண்ணுவார், கலத்திர தோஷத்தை பண்ணிடுவார். ஏன்னா என்னதான் தான் 12ஆம் வீட்டு அதிபதி இல்லையா, திருக்குவளமோடு இருக்கும் பொழுது 12ஆம் வீடு மூலமா நல்ல பலனை கொடுப்பார். அதே கொஞ்சம் பாவத்துவமா இருக்கும் பொழுது பாவகர்மாவை கொடுப்பார். பாவகர்மாங்கிறது விரயத்தை கொடுப்பார். எந்த வீடு வழியா கொடுப்பார். அவர் சனி நட்சத்திரமா இருந்தா 6-5 மூலமா கொடுப்பார். இதே அவர் சந்திரன் புதனின் நட்சத்திரமா இருந்தா தொழில் விரயம் கொடுப்பார். ஏன்னா 10ஆம் வீடுங்கிறது மிதுனமா வந்து தொழில் கொடுக்குது இல்லையா. அதே புனர்பூச புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தா 4க்கும் 7க்குடைய ஒரு நட்சத்திரத்துல இருந்து சூரியன் கொஞ்சம் பாவத்துமாக சனி ராகுவோடு சம்மந்தப்படும் பொழுது இப்ப இல்லற வாழ்க்கையில பார்ட்னர்ஸ்ல பிரச்சனைகள், ஒய்ஃபுக்கும் கணவருக்கும் கணவரும் ஒய்ஃபும் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் அது மாதிரி கொடுப்பார். அதே வந்து குரு பார்வையில் இருந்தாருன்னா நல்ல விசேஷம், நல்ல உயர்வு, வெளிநாடு போய் ஜெயிக்கிறது, அடுத்தவங்க பணம் மூலமா வருது, ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார் மார்க்கெட்ல ஜெயிக்கிறது, இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே கன்னி லக்னத்திலேயே வந்து இருக்கும் பொழுது தப்பு இல்லை, ஓரளவுக்கு நல்ல பலன் தான். 2ஆம் இடத்துல நீச்சம் பெறும் பொழுது குரு பார்வை சுக்கிரனும் அங்க இருந்துட்டாருன்னா நீச்ச பங்கம் ஆயிடும். சுக்கிரன் அங்க இல்ல, சூரியன் மட்டும் இருக்கிறாரு, சனி பார்வை பெறாருன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். அதே சமயத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறது நட்பு வீட்டுல இருக்கிறார், தப்பு இல்லை. 4ஆம் இடத்துலயும் தப்பு இல்லை, 5ஆம் வீட்டுல தப்பு இல்லை. 6ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பாக்கு சில தோஷங்களை கொடுக்கும். இருந்தாலும் 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்த்து அப்பாவின் சொத்துக்கு வந்து அதிபதியா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. 7ஆம் வீடு நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 8 இருந்தா கொஞ்சம் 12ஆம் வீட்டு அதிபதி 8ல இருக்கிறாருங்கிற மாதிரி வெளிநாடு வெளிமாநிலத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். 9ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறது தப்பு இல்லை, நட்பு என்னதான் இருந்தாலும் சுக்கிரனோட வீடு. 10ஆம் வீட்டுல இருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா சூரியன் 10ஆம் வீட்டுல அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் 10ஆம் வீட்டுல திக்பலம் பெறுவது அருமையான விஷயம். கன்னி லக்னத்துல பிறந்து தொழிலதிபராக இருப்பார். ஏன் நம்ம MS தோனி பாத்தீங்கன்னா கன்னி லக்னம், சூரியன் 10ல, புதனும் 10ல. ஸோ அவர் என்னதான் கிரிக்கெட் பிளேயரு பயங்கரமா அபாரமாக 6 அடிக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சமயோஜ புத்தியோட தான் வேலை செய்வார். ஏன்னா அவர் கன்னி லக்னம் இல்லையா, புதனோட லக்னம் இல்லையா.
புதனோட ஆதிபத்தியம் உள்ள புதனே வந்து மிதுனத்துல இருக்கு இல்லையா, அதுவும் புதன் இல்லையா. சூரியன் 10ஆம் வீட்டுக்குனால ஈஸியா கேப்டன் பதவி வந்துருச்சு இல்லையா, அந்த பதவி வந்துருச்சு இல்லையா, போஸ்டிங்கு. ஸோ அவரு எந்த நேரத்துல அடிக்கணுமோ அப்பதான் அடிப்பார். ஏன்னா அவருக்கு வந்து வீரத்தை காட்டிலும் விவேகம் அதிகம், மூளை அதிகம், மூலக்காரன் சொல்லுவோம். ஏதோ ஒரு திரைப்படத்துல நீங்க ஜெமினி படம் நினைக்கிறேன், நீ ரவுடியவே நீ மூலக்காரன்டா அப்படிம்பாங்க. மூளை யூஸ் பண்ணி தான் பண்ணுவான். ஏன்னா அவர் கண்ணி லக்னம், லக்னாதிபதியே புதன். புதனே வந்து நல்லா இருக்கணும். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப மூலமா ஜெயிக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் போறது. 11ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. நட்பு வீட்டுல 11ஆம் வீட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது. 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வீட்டிலே அந்த சூரிய திசை வந்தோன்னா மூவ் ஆகுறது, வெளி மாநிலம் போகிறது, டிராவலிங் அதிகமாக கொடுக்கறது, ஷேர் மார்க்கெட்ல அதிகமாக கொடுக்கறது, இதுல டிராவலிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு, பங்கு சந்தை, அடுத்தவங்க மணி, கூட்டு தொழில், அது மாதிரி ஒரு மூலமா ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா துலா லக்னம். துலாமுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு 2 விதமான ஒரு பலனை கொடுக்கும். ஒன்னு லாபஸ்தானாதிபதியாகவும் வருகிறது, பாதகாதிபதியாகவும் வருகிறது. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறது. யாருக்கு? சரராசிக்கு, சர லக்னங்களுக்கு 11ஆம் வீடு பாதகாதிபதி, ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி, உபய இலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி. பாதகாதிபதினா என்னன்னா அந்த தசை வரும்போது பாதகத்தையும் கொஞ்சம் செய்யும். ஸோ இப்போ சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது தவறு. ஏன்னா பாதக வேலையும் நல்லா செய்யும். எப்பவுமே பாதக வீட்லயே இருக்கும்போது தான் வேலை செய்யும். பாதக வீட்டில் இல்லாதப்போ பாதக வேலை செய்யாது. ஸோ சூரியன் 11 இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயங்கள் பார்க்கணும். 12 இருக்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். லாபங்கள் சம்பாதிச்சாலும் கையில நிற்கிறது இல்லை. நிறைய தொழில் ஒரு தசைக்கும் ஒரு தொழில் மாத்திட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து அப்படி இருக்கும். 10ஆம் இடத்துல கடகத்துல திக்பலம் பெறுவது டாப். தொழில் மேன்மை, லீடர்ஷிப் பொசிஷன், 4 பேர் இருந்தாலும் இவர் தான் முதலாளி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கண்டிப்பா கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருக்கிறதும் தப்பு இல்லை. தகப்பனார் விஷயம். ஆனா காரகோ பாவனாசின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, புத்திரக்காரகனே 9ஆம் வீட்டுல இருக்கிறது வந்து காரக பாவனாசி சொல்லுவோம். ஆனா அது வந்து திருப்பலத்தோட குரு பார்வை, சுக்கரனோட தாக்கங்கள், பௌர்ணமி சந்திரனின் தாக்கத்தோட இருக்கும் பொழுது பாதிக்காது. அதே சனி ராகு கேதுவோட இருக்கும் பொழுது காரகோ பாவனாசி பண்ணி எந்த கிரகத்தோட காரத்துவம் எந்த பாவத்துல அதே பாவத்துல இருக்கும் பொழுது, ஏன்னா சூரியன் புத்திரகாரகனா சொல்லிக்கிறோம். 9ஆம் வீடுங்கிறது புத்திரகாரகனை கொடுக்கக்கூடிய தந்தையார் ஸ்தானம். புத்திரகாரகனே தந்தையார் ஸ்தானம் இருக்கும்போது காரகோ பாவனாசிங்கிற ஒரு கான்செப்ட் வேலை செய்யும். அது திருப்பலத்தோட இருக்கும்பொழுது வேலை செய்யாது. பாவத்துமா இருக்கும்பொழுது கண்டிப்பாக வேலை செய்யும். அப்பாவுக்கு கண்டங்கள், அப்பாவுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். 8ல மறைந்திருந்தாலும் லாபத்தை மறைமுகமாக கொடுக்கும். பாதகாதிபதி வேலையை செய்யாமல் லாபத்தை வந்து 8ஆம் வீடு வழியாக வேலை செய்யும். மறைமுகம் ஷேர் மார்க்கெட் இன்கம், சொத்து, மனைவி மூலமா சம்பளம், காசு, சொத்து, அது மாதிரி விஷயங்கள் வரும். 7ஆம் இடத்துல உச்சம் பெறுவது பயங்கரம். ஆனா ஜாதகர் வந்து கொஞ்சம் சுய கர்வம் உள்ளவராக இருப்பார். 6ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாபங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபம் வந்தா கடன் கட்டுறக்கே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பாவுக்கு தோஷத்தை கொடுக்குது. 5ஆம் இடமும் சூப்பர். 4ஆம் இடமும் தப்பு இல்லை. 3ஆம் இடம் குரு வீடுங்கிறது அருமையான இடம். 2ஆம் இடம் விருச்சிகத்துல இருக்கிறதும் தவறு இல்லை. ஸோ குரு வந்து தனுசுல துலாம் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டுல கொஞ்சம் பாவத்துமா இருக்கும் பொழுதுதான் பாதக வேலையை செய்யுமே ஒழிய மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்குது. அடுத்து விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு சூரியன் வந்து ராஜ யோகாதிபதி. அதாவது 9ஆம் வீட்டு அதிபதியும் இல்லை, 5ஆம் வீட்டு அதிபதியும் இல்லை. அப்ப ஏன் சார் ராஜயோகாதிபதினு சொல்றீங்கன்னா அது அப்படிதான். ஏன்னா சூரியன் 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக வருகிறது. சரி, இதுல ஒரு விஷயம் என்னதான ஒரு 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி இருந்தாலும் சூரிய திசை வரும்போது விருச்சிக லக்னக்காரங்க டெவலப் ஆவாங்க. அந்த சூரியன் 10ல சம்மந்தப்படுது, 9ல சம்மந்தப்படுது. அதே சமயத்துல கன்னியில 11ஆம் இடத்துல இருக்கு. அதே சமயத்துல ரிஷபத்துல 7ஆம் இடத்துல இருக்கு. ஏன் 8ல மறைஞ்சு இருக்கு, குரு பார்வையில் இருக்காருனாலும் மறைமுகமா டெவலப் கொண்டு வரும். பிசினஸ் வந்து நேர்முகமா இல்லாம கொஞ்சம் கூட்டு தொழில் மூலமாவோ, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமாவோ, ஒரு ஷேர் மார்க்கெட் மூலமாவோ, ஒரு ஃபண்டிங் வாங்கி ஜெயிக்கிற மாதிரியோ, அடுத்தவங்க மணி மூலமா பலன் பெறுறது, அது மாதிரிலாம் கொடுக்கும். ஸோ சூரியன் எப்பவுமே வந்து விருச்சிக லக்னத்துக்கு வந்து நட்பு கிரகம், விருச்சிக லக்ன அதிபதியாகிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமா வரனால, 10ஆம் வீட்டு அதிபதி வரனால தொழில் அவர் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன, சொசைட்டில எப்படி ஸ்டாண்டிங், ஐடென்டிட்டி, ஒண்ணுமே வேலையில்லாம சுத்திட்டு இருந்தா விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு அமைச்சிருவோம், நல்லா கொடுக்கும். ஸோ சூரியன் வந்து விருச்சிக லக்னத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு கிரகம், நல்ல கிரகம். லக்னத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பும் நல்ல சுய கௌரவத்தையும் கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குருவோட வீட்டுல தொழில் மூலமா நல்ல சம்பளம் எடுக்கிற மாதிரி, ஒரு உயர்வு எடுக்கிற மாதிரி, இன்கம் எடுக்கிற மாதிரி, ஒரு லாபத்தை எடுக்கிற மாதிரி கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிறனால தப்பு இல்லை. 4ஆம் இடமும் பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டு கனெக்ட் ஆகி தொழில் மேன்மையும் தொழில ஒரு ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலும் கொஞ்சம் கடன்கள், கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் தடைகளோட தான் தொழில் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்னாலும் கொஞ்சம் வில்லங்கமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் உச்சம் பெற்றால், குரு பார்வை பெற்றால் அந்த வில்லங்கம் அடுத்த 3 பணம், ஃபண்டிங்,
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஷேர் மார்க்கெட் அது மூலமா ஜெயிக்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. 7ஆம் இடத்துல திக்பலத்தோட இருந்தாருன்னா பார்ட்னர்ஷிப் மூலமா ஜெயிக்கலாம். இதே பாவத்துமா இருந்தா பார்ட்னர்ஷிப் பிரச்சனையாவும் சூரிய திசை ஸ்டார்ட் ஆகுறப்போ 8ஆம் இடத்துல இருந்தா மறைமுக இன்கம், 9ஆம் இடத்துல இருந்தா தந்தையார் மூலமா, 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தா காரக பாவனாசி வந்து பாவத்துமா இருக்கும்பொழுது வேலை செய்யும். சனி ராகு கேதுவோட சம்மந்தப்படும் பொழுது சம்பவம். குரு பார்வை சுக்கிரன் பார்வையில் இருக்கும் பொழுது சுக்கிரன் பார்வையில் இருக்க முடியாது. ஏன்னா மும்மூட்டு கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் புதன் எப்பவுமே ஒட்டுக்காதான் இருக்கும். ஸோ சுக்கிரனை வந்து அஸ்தங்கம் பண்ணும் பொழுது ஒண்ணுமே நல்ல பலனை கொடுக்கும். தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு சூரியன் மிகவும் நல்ல ஒரு கிரகம், ராஜயோக கிரகம், 9ஆம் வீட்டு அதிபதி கிரகம். லக்னத்திலே இருக்கும் பொழுது அருமையான மேன்மை ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும். சுவாமி விவேகானந்தா பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் சூரியன் லக்னத்திலேயே. குரு வந்து 9ஆம் இடத்துல, குருவும் சூரியனும் பரிவர்த்தனை. பாத்தீங்களா 9ஆம் இடமும் லக்னாதிபதி பரிவர்த்தனையானா அவருக்கு வந்து இயல்பிலேயே ஒரு கர்ம யோகி, அவர் ஸ்பிரிச்சுவல் லீடர். ஸோ அதுதான் வந்து அவர் ராஜயோகத்தை கொடுக்குது. ஏன்னா குருவே லக்னாதிபதி, லக்னாதிபதி 9ஆம் வீட்டு லக்னத்துல பரிவர்த்தனை எப்படி கொடுக்குறாரு பாருங்க கடவுள். ஸோ அதே மாதிரி 2ஆம் இடத்துல மகரத்துல இருந்தாலும் தவறு இல்லை. நல்ல ஒரு யோகமான ஒரு இன்கம், தன வரவுக்கு பிரச்சனை இல்லை, பணம் பிரச்சனைக்கு இருக்காது. 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகுது. தந்தையார் மூலமாக நல்ல இது அரசியல் செல்வாக்கு, அரசியல் நண்பர்கள், போஸ்டிங் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கும். 4ஆம் வீட்டுல இருந்தாலும் தப்பு இல்லை, குருவோட வீட்டுல தான் இருக்காரு. 5ஆம் வீட்டுல உச்சம் பெறுகிறார். குரு சுக்கிரன் தொடர்பு வரும்பொழுது இன்னுமே மேன்மையா இருக்க போகுது. சூரிய திசை வந்ததுக்கு அப்புறம் சூரிய திசை தனுசு லக்னக்காரருக்கு வந்தாவே மேன்மை தான், எழுதி வச்சுக்கோங்க. என்ன ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் வந்து சனியோட 15 டிகிரிக்குள்ள சேரக்கூடாது. சனியோட 3ஆம் பார்வை 10ஆம் பார்வை 7ஆம் பார்வை ஆக்கும் பொழுது கொஞ்சம் டிம் ஆகும், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வரும். அப்பவும் பெனிஃபிட் கொடுப்பார், பிரச்சனையோட தான் கொடுக்கும். ராகுவோட சேரவும் கொஞ்சம் கூடாது. அதுக்கப்புறம் சூரியன் வந்து 6ல இருக்கிறது தவறில்லை, கொஞ்சம் வந்து சிக்கலா கொஞ்சம் ஹர்டில்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் மறைமுக இன்கம் அது மாதிரி கொடுப்பார். 7ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம நல்லதுதான், அருமையான ஒரு வாழ்க்கை துணை ஆனதுக்கு அப்புறம் நல்ல டெவலப்மெண்ட் அது மாதிரி கொடுப்பார். 8ஆல இருக்கிறது பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலத்துல யோகமே வந்து இல்லை, இங்க இல்லை. யோகமே பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபண்டிங்கு, அதர் பீப்புள் மணி, ஃபினான்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி தான் கிடைக்கும். 9ஆம் வீட்டிலேயே சூரியன் இருக்கிறது அருமையான தந்தை, அது திக்பலத்தோட இருக்கும் பொழுது தந்தை பெரிய ஆளு, விஐபி அது மாதிரி விஷயங்கள் கூட. அதே பாவத்துமா இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள். 10ஆம் வீட்டில் இருக்கிறப்ப டாப் திக்பலம் பெறுகிறார், பெரிய தொழிலதிபர். அது குரு வந்து ரிஷபத்திலிருந்தோ மீனத்திலிருந்தோ மகரத்திலிருந்தோ பார்த்துட்டாருன்னு வைங்களேன், கேட்கவே வேண்டாம், பயங்கரமா இருக்கும். அதாவது சூரிய திசை வந்ததுக்கு அப்புறம் நல்ல டெவலப்மெண்ட் பிசினஸ்ல, அவங்களோட அங்கீகாரத்துல, அவங்களோட ஜாப்ல, லீடர்ஷிப் பொசிஷன்ல, போஸ்டிங்ல எதிர்பார்க்காத பெரிய ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். 11ஆம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் திக்பலம் பெறுவது தப்பு இல்லை. 12ஆம் வீட்டுல சூரியன் இருந்து நட்பு வீட்டுல இருந்தாலும் அது கொஞ்சம் திக்பலம் பெற்றுட்டாருன்னா மறைமுக இன்கம், வெளிநாடு மூலமா போய் ஜெயிக்கிறது அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். திக்பலம் குறையும் பொழுது சில பாதிப்புகள் இருக்கு. ஸோ சூரிய திசை வந்து தனுசு லக்னத்துக்கு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு திசையா வர்றார். அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு தான் இருக்கிறதுலே 12 லக்னத்திலேயே ஒரு வில்லங்கமான ஒரு கிரகம் சூரிய திசை. ஏன்னா அட்டமாதிபதியாகவும் வராரு, லக்னாதிபதிக்கு மிகவும் பிடிக்காத கிரகமாக வருகிறார். சூரிய திசை எப்போ ஒரு மகர லக்னத்துக்காரர் வந்துட்டாருனோ கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்த பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. அந்த டைம்ல போய் ஷேர் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் அது எதுன்னு பண்ணா பெரிய மாட்டிக்கிட்டு ஊர் விட்டு ஊர் போக வேண்டியதா இருக்கும். அது சனியோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா கேட்கவே வேண்டாம், யூ வில் ஏர்ன் த பேட் நேம். ஒரு ஸ்கேம்ல போய் மாட்டிப்பீங்க, ஸ்கேமை உருவாக்குறவங்க கூட நீங்க போயிடுவீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அதே சமயத்துல ஹெல்த் இஷ்யூஸ், சடன் ஹார்ட் அட்டாக்கு, உடல் உபாதை, ஊர் விட்டு தள்ளி போகுது, கெட்ட பேரு, ஆயுசு பங்கம், அப்பாக்கு கண்டம், இது எல்லா விஷயத்தை கொடுக்கக்கூடியது சூரியன். இதே சூரியன் வந்து ஒரு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று குரு பார்வையோட நல்லா இருக்கிறாருன்னா மறைமுக இன்கம், வெளிநாட்டுல போய் ஜெயிச்சிட்டேன், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து ஜெயிச்சிட்டேன், பினாமி திடீர்னு ஒருத்தருக்கு பினாமியான நல்ல அமௌண்ட்டு, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினேன், அவர் கடன் கொடுத்தவர் இறந்துட்டாரு, டாக்குமெண்ட் இல்லை, அதில் லாட்ரி அடிச்சிட்டேன், அப்படி இப்படின்னு சம்பாதிக்கிறது, ஸ்கேம்ல சம்பாதிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் மறைமுகமா எப்படி சம்பாதிச்சிங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா சூரியனே ஒரு வில்லங்கமான விஷயம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கொடுக்காது. ஆனா அந்த சூரியனே 10ஆம் இடத்துல துலாம்ல நீச்சமா போனாலும் திக்பலம் பெற்றுட்டாருன்னா நல்ல பலன் தான் கொடுப்பார். அதுதான் திக்பலங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அருமையான விஷயம். சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி நல்ல பலனை தான் கொடுக்கும். அந்த திக்பலம் தான் வந்து அந்த தப்பான ஆதிபத்தியத்துக்கு வந்து ஒரு தோஷ நிவர்த்தி. அந்த 8ஆம் வீட்டு மூலையா சூரியன் கொடுப்பார், மறைமுகமா கொடுப்பார், லாட்டரி கொடுப்பார், திடீர்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுப்பார், அது மாதிரி விஷயங்கள் கொடுப்பார். ஸோ அதே சமயத்துல சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா
ஒரு அட்டமாதிபதி 8ஆம் வீட்டதிபதி 12 இருந்தா என்ன பண்றது? வெளிநாடு, வெளிமாநிலம், ஷேர் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ், இதே தான் மைண்ட் போகும். அப்படி இப்படி எப்படா சம்பாதிக்கலாம், நோகாம எப்படி சம்பாதிக்கலாம், ஒரு 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 கம்பெனி அமைச்சு ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணி ஒரு கலாப்பட்டியில் உட்காந்து ஒரு 10 எம்ப்ளாயை போட்டு பண்ணலாங்கிற மைண்டே வராது. தனியா உட்காந்து மறைமுகமா எப்படி ஜாக்பாட் அடிக்கலாம், அதுலதான் மைண்டு போகும். அது சூரிய திசை வரப்ப கேட்கவே வேண்டாம், இப்படிதான் நடக்கும். இதான் மகர ராசியோட சூரிய திசை அமைப்பு. அடுத்து வந்துட்டு கும்பலகனம். கும்பலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டதிபதியாக வரார் சூரியன். வரும்பொழுது பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு, அவரோட பங்குதாரர்கள், திருமண கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்த கணவன் எப்படி இருக்க போறாங்கிற அமைப்பு சூரிய திசை வரும்பொழுது நல்லா இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுத்து, சூரியன் கேது ராகு கேது சனியோட சம்மந்தப்படும் பொழுது அந்த 7ஆம் வீடுங்கிற கணவர் மனைவி பங்குதாரர்களை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் அது கொடுக்கும். சூரியனே 2ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறப்ப நல்லது. சூரியன் 3ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது அது குரு பார்வை சுக்கிரனின் தாக்கங்கள் கிடைக்கும் பொழுது ரொம்ப அருமையா இருக்கும். அதே சமயத்துல அந்த சூரியனே 3ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது 7ஆம் வீட்டு அதிபதியும் உச்சம் பெறனால நல்ல ஒரு கணவர் நல்ல ஒரு மனைவி கிடைக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி, ஒரு பெரிய லெவல்ல விஐபியா இருக்கிற மாதிரி, இவங்களோட ஸ்டேட்டஸோட பெரியவங்களா இருக்கக்கூடிய ஒரு ஒரு லைஃப் பார்ட்னரை கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறதும் தப்பு இல்லை. 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு குழந்தைகள், நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 6ஆம் வீட்டுல மறைந்திருந்தாலும் தப்பு இல்லை. அது பாவத்துமா இருக்கும் பொழுது 7ஆம் வீட்டு அதிபதி 6ல மறைந்து சனி செவ்வாய், சனி ராகு கேதோட சம்மந்தப்படும் பொழுது கடத்தர தோஷத்தை கொடுத்து நார்மலான திருமணம் பண்ணாமல் ஒரு மாதிரி வித்தியாசமான திருமணம் பண்ணி அது அடுத்த வரக்கூடிய தசைகள்லாம் நல்லா இருந்தால் நல்ல பலனும், இல்லைனாலும் பிரச்சனைக்குரிய பலனாக கொடுக்குது. ராகு சூரியன் 7ஆம் இடத்துலயே ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் சுக்கிரனோட சம்மந்தப்படுறது நல்லது. அது கேது சாரம் பெற்று மக நட்சத்திரத்திலிருந்து கேது நல்லா இல்லைன்னா பிரச்சனை. சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் ராஜயோக அதிபதி. பூர நட்சத்திரத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் பூர நட்சத்திரம் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் 7ஆம் சூரியன் 4ஆம் இடத்துல இருந்தாலும் பரணி நட்சத்திரம் இருக்கிறது நல்லது. சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தாலும் போராட நட்சத்திரம் இருக்கிறது நல்லது. ஏன்னா கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் தான் ராஜயோக அதிபதி. ஸோ சுக்கிரனின் சாரம் இருக்கிறப்ப நல்லது தானே, அப்படிதான் நம்ம பலன் எடுக்கணும். ஸோ சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிற நல்லது. 8ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை, லேட் மேரேஜை கொடுக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி 8 இருந்தால் லேட் மேரேஜை கொடுக்கும், அவ்வளவுதான். பாவத்தும்பா இருந்தால் அந்த லேட் மேரேஜ் பிரச்சனையாகும். இல்ல பாவத்துமா இல்ல நல்லா இருக்கிறவங்க லேட் ஆனாலும் அருமையான மேரேஜா இருக்கும். 9ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறது அப்பாவுக்கு சம்டைம்ஸ் அந்த சூரியன் விரயமாகறப்போ, சூரிய திசை வரும் பொழுது சூரியன் நீச்சமாகறப்போ சில கண்டங்களை கொடுக்கும். அதே குரு பார்வை பௌர்ணமி சந்திரனாக அந்த ஜாதகத்துல இருக்கிறார். சூரியனே பௌர்ணமி சந்திரன் பார்வை பெறுகிறார். சுக்கிரனை அஸ்தங்க பண்றாருங்கிறப்போ நல்ல பலனை கொடுக்கும், நீச்ச பலன் வேலை செய்யாது. அதே சமயத்துல சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறும் பொழுது தொழிலதிபர் ஆவார். என்னதான் பேக்ரவுண்டே வரலினாலும் தொழிலதிபர் ஆகக்கூடிய அமைப்பு. ஒரு கம்பெனியில் அமைச்சாருன்னா லீடர்ஷிப் பொசிஷன் போகிறது, மேனேஜர் ஜிஎம் வைஸ் பிரசிடண்டா போகக்கூடிய அமைப்பு. அரசு உத்தியோகம் இருக்கு, குரு பார்வை இருக்கும் பொழுது சிம்மம் நல்லா இருக்கும் பொழுது அரசு உத்தியோகம், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருக்கிறது டாப்பு. குருவோட வீட்டுல 11ஆம் வீட்டுல இருக்கிறப்ப 7ஆம் வீட்டுலயே 11 இருக்கிறப்ப நல்ல திருமணத்துக்கு அப்புறம் நல்ல உயர்வு, அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. அந்த சூரியனே உத்திராட நட்சத்திரம் 29 டிகிரி தனுசுல இருக்கும் பொழுது வர்க்கோத்தம் பெறுகிறார். சூரியன் 11ஆம் இடத்துல வர்க்கோத்தம் பெறும் பொழுது அரசு உத்தியோகங்கள், அரசு மூலமா மேன்மை, அருமையான பெண்ணா இருந்தா கணவன், ஆணா இருந்தா மனைவி, அருமையான திருமணம், அருமையான வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய. ஏன்னா 7ஆம் வீடு வாழ்க்கை துணை இல்லையா. 12ஆம் வீட்டுல இருக்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்டது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்ற ஃபேக்டர்லாம் பார்க்கணும், அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ சூரியன் கும்பத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அடுத்து இறுதியா இருக்கக்கூடிய மீன லக்னத்துக்கு சூரியன் என்னதான் லக்னாதிபதிக்கு நண்பரா இருந்தாலும் 6ஆம் வீட்டு அதிபதி பெறுகிறார். சோ ஒரு பக்கத்துல நல்லவரா இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல வில்லங்கம் முடிச்சவரா இருக்கிறார். கொஞ்சம் பார்த்துதான் சொல்லணும். 12ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டு கனெக்ட் ஆயிருன்னா 6ஆம் வீடு வலுத்துருது. ருணச்சத்ரு பாவம் என்று சொல்லப்படுகிற 6ஆம் பாவம் வலுக்கவே கூடாது. சோ நிறைய பேர்த்தோட ஜாதகத்துல மீன லக்னமா இருந்து சூரியன் கும்பத்திலிருந்து 6ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகுறது, அல்லது சிம்மத்திலேயே சூரியன் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான இன்கம் ஒரு ஸ்டெடியா தான் போக முடியும், பெரிய லெவலுக்கு போக முடியாது. ஆனா 6ஆம் வீடே பாத்தீங்கன்னா நம்மளோட வாய்ப்பை குறைக்கிறது. அதே குரு பார்வை பெற்றாருன்னா 6ஆம் அடுத்தவங்க பணம் மூலமா பெரிய லெவல்ல போறது, அதெல்லாம் பண்ணலாம். இப்போ அம்பானி ஜாதகமே பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் வலுத்துதான். 6ஆம் இடம் தான் வலுத்துருக்குது. அவருக்கு என்ன அம்பானி ஜாதகத்துல என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா 6 வலுத்துருச்சு, பயங்கரமா வலுத்துருச்சு. அப்படிங்கிறப்ப ஃபுல்லா அதர் பீப்புள் மணி. இப்போ கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா $700 மில்லியன் லோன் வாங்குறாங்க. அவங்களுக்கு லோன் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க. நமக்கு கேட்டாங்கன்னா இத்தனை டாக்குமெண்ட் கொடுன்னு கேட்பானுங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு டர்ன் ஓவர் அப்படி இருக்கு. அடுத்தவங்க பணியிலேயே முளை கட்டிட்டு இருக்கிறான், உண்மையிலேயே லாபத்தை காட்டுறான் இல்லையான்னு அவனுக்கு தான் தெரியும். ஷேர் மார்க்கெட் பிரைஸ் ஏறி இருக்குது. நெட்ஒர்த் அவங்க பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபாய் நெட்ஒர்த்துங்கிறாங்க. மூட்டையை தூக்கி சம்பாரிச்சானா? இல்ல, எல்லாம் அதர் பீப்புள் மணி. அது மூலமா அப்படியே மேல போறது. அதுதானே 6ஆம் வீடு.
இந்த 6ஆம் வீடு நல்லா குரு பார்வையில் இருக்கிறப்போ அது மாதிரி வேலை செய்யும். இல்லை 6ஆம் வீடு கொஞ்சம் வழுக்கல சார், சூரியன் அங்க இருந்தாலும் சனி பார்வை பெற்று விட்டாருன்னா கடன் வாங்கி பிரச்சனையாகிறது, ஹெல்த் இஷ்யூஸு, ஸ்டெடி இன்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது. அதே 12 இல்லாமல் 11 இருக்கிறது விசேஷம். அதே 10ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா திக்பலம் பெறுகிறார், அருமையான விசேஷம். எந்த பொசிஷனுக்கு போனாலும் நல்ல லீடர்ஷிப் பொசிஷனுக்கு அடுத்தடுத்து போகக்கூடிய அமைப்பு. 9ஆம் வீட்டில் இருக்கிறது டாப்பு. அதே சமயத்தில் 8ல் நீச்சமாக போகிறது ஒரு குறை. 6ஆம் வீட்டு அதிபதி 8ல் போனாலும் உடல் உபாதை. சூரிய திசை வந்தோன்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனை, உடல் உபாதை, பிரச்சனைகள், திடீர்னு உள்ள நமக்கு உடம்பு பிரச்சனையாயிருச்சு சார், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, அது மாதிரி பல சிக்கலை கொடுக்கக்கூடியது. அப்பாவுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடியது. அதே குரு பார்வை ஒரு சுக்கரனை அஸ்தங்க பண்றப்போ அந்த பலன் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவு வந்து கெடுதலா இருக்காது. பட் இருந்தாலும் 6ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கிறாரு, 6 8 வரக்கூடாது. ஸோ சூரியன் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம பார்த்து பண்ணணும், மிதுன லக்னத்துக்கு பார்க்கணும். அந்த சூரிய திசை வரும்பொழுது கேர்ஃபுல்லா இருக்கணும். 7ஆம் இடத்துல இருக்கிறது தவறே இல்லை. 6ஆம் வீட்டு அதிபதி 7 இருக்கிறாருன்னு ஒரு கல்யாணத்துல ஒரு வில்லகத்தை கொடுக்கும். நம்மளோட ஓன் கேஸ்ட்ல பண்ணாமல் கொஞ்சம் அவுட்டர் கேஸ்ட்ல பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு, கொஞ்சம் தோஷ திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே குரு பார்த்தால் தப்பு இல்லை. அதே கொஞ்சம் பாவத்துமாக சனி ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி சிரமப்படுற மாதிரி இருக்கும். 6ஆம் வீட்டு வந்து சனி 6ஆம் வீட்லயே சூரியன் இருக்கிறது எப்படி நான் சொல்லிட்டேன். ஒன்னா கடனால ஜெயிக்கிறாரா கடனால பிரச்சனை ஆகிறாங்கிறது திர்பலம் தான் சம்மந்தப்படுது. 5ஆம் வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லை, கடகத்துல சூரியன் இருக்கிறது தப்பு இல்லை. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. 3ஆம் இடத்துல இருக்கிறது அதிக முயற்சிகள் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடியது. 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலும் 6ஆம் வீடு தான் உச்சம் பெறுகிறது, நீங்க தெரிஞ்சுக்கணும். 6ஆம் வீடு உச்சம் பெறக்கூடாது, வலிமை பெறக்கூடாது. ஸோ சூரிய திசை வர்றப்போ கடனால பணம் வரும், ஆனா கடன் அதிகமா வரும். குரு பார்த்தாருன்னா அது சுப கடனா மாதிரி ஜெயிச்சுக்கலாம். இல்ல பாவத்துமா இருந்தாருன்னா கடனால பிரச்சனையாகும். ஸோ அதனால சூரியனுங்கிறது ஒரு மீன லக்னத்துக்கு ஒரு ட்ரிக்கியான ஒரு வில்லங்கமான ஒரு பிளானட் தான். பார்த்து எந்த இடத்துல இருக்குது, அதோட ஒளி வடிவம் எப்படி இருக்குது, குரு சுக்கிரன் சம்மந்தப்படுதா, சனி ராகு கேது சம்மந்தப்படுதா, எந்த இடத்துல இருக்குது, திக்பலம் பெறுகிறதா நிஷ்பலம் பெறுகிறதா, எந்த சாரத்துல இருக்கார், அந்த சாரநாதன் எங்க இருக்கிறாருன்னா வச்சுதான் துல்லியமான பலன் நம்ம சொல்ல முடியும். ஐயா சூப்பரா அருமையா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா டீட்டெயிலும் டெப்த்தாவும் இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த சீரீஸ்ல நம்ம பார்க்கலாங்க ஐயா. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.